இயர்லி மார்னிங் அஜ்மீர் ஷெரீஃப் எப்படி இருக்குன்னு வர்ச்சுவலாக பார்க்கலாம். காலையில் அஜ்மீர் ஷெரீஃப் எப்போவுமே 4 மணிக்கு ஓப்பன் ஆயிரும். மக்கள் பிரதானமாக அஜ்மீர் ஷெரீஃப் போகக்கூடிய 4 வழியிலையும் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளவர் ஷாப், இது மாதிரி மாலை, தேவையான தர்காவுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் மக்கள் வாங்கிட்டு இருக்கிறத காலையில் 4 மணிக்கு அஜ்மீர் ஷெரீஃப்க்கு வெளியில் இருக்கக்கூடிய ஷாப்ஸில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், காலையில் 4 மணிக்கு அஜ்மீர் ஷெரீஃப் வெளியில் இருக்கக்கூடிய கூட்டம். மக்கள் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஷால்ஸ் இதெல்லாம் தர்காவுக்காக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ காலையில் இப்படி இருக்கக்கூடிய தர்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அதாவது விடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளவர் ஷாப்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும். பாருங்கள், தர்கா உள்ளே இப்போ நம்ம போகிறோம். மக்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தர்கா உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் அங்கே பண்ணக்கூடிய லங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பாத்திரத்தில் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி கிச்சன். ஸோ காலையில் அந்த தர்கா அப்படியே அந்த லைட்ஸில் அப்படியே ஜொலிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மக்கள் அவங்க கொண்டுட்டு வரக்கூடிய காசு, அது மாதிரி அரிசி, இது எல்லாத்தையும் அந்த பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு அதிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அங்கே லங்கர் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்ரிடே அஜ்மீர் ஷெரீஃபில் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் எல்லாமே சுபு தொழுவதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஹவுலில் மக்கள் ஒழு செஞ்சிட்ருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பெண்கள், ஆண்கள் அப்படிங்கிற அந்த மாதிரி எந்த ஒரு வேரியேஷனும் இல்லாமல் எல்லாருமே அந்த ஹவுலில் ஒழு செய்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாஜஹான் மஸ்ஜித். ஸோ அங்கே காலையில் தொழுகைக்காக இருக்கக்கூடிய மக்கள் அங்கேருந்து அந்த தர்காவுடைய அந்த மினாராவை பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. ஸோ பள்ளிவாசலுக்கு வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய அந்த மினாரத்தினுடைய அந்த ஒரு லைட் ரொம்பவே காலையில் பிரமிப்பாக இருக்கும். ஸோ மக்கள் அஜ்மீர் ஷெரீஃப் போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேட்டில் இந்த மாதிரி உட்காந்து ஜியாரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு சூஃபி சைன்ட் அந்த மக்களை எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது தான் தர்காவோட பேக் சைட் கேட். அங்கே காலையில் மக்கள் ஜியாரத்துக்காக உட்காந்துருக்காங்க. இது காலையில் ஒரு 4:30 மணிக்கு தர்கா இந்த மாதிரி தான் இருக்கும். அஜ்மீர் ஷெரீஃபினுடைய கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் கேட்டில் மக்கள் இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க ஜியாரத்துக்காக. ஏன்னா டைம் போக 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 க்யூவில் நின்று பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் காலையில் 8 மணி 9 மணிக்கு. ஸோ இயர்லி மார்னிங் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக நம்ம முன்னாடியே நம்ம போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா தர்கா ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு நம்ம ஜியாரத் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், அங்கே எவ்ரிடே மார்னிங் ஒரு 2 பேருக்கு முதல் மரியாதை மாதிரி பண்ணி தர்காவில் ஃபஸ்ட்டு உள்ளே அலோவ் பண்ணக்கூடிய பர்சன்ஸாக அவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி 2 நபர்களுக்கு அந்த தர்காவில் முதல் மரியாதை நடந்துகிட்ருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தர்காவுடைய ஃப்ரண்ட் கேட்லேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த தர்காவுடைய அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்க்குறப்போ அந்த கோல்டன் லைட்ஸில் அந்த டோர்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு தங்கத்தில் மிளற மாதிரி இருந்தது. இந்த காலை டைமில் அதான் சொல்கிறதுக்கு முன்னாடி தர்காவுடைய அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. ஏதோ ஒரு பேலஸ்குள்ளே போகிற ஒரு ஃபீல் அஜ்மீர் தர்காவில் இருந்தது. ஸோ மக்கள் எல்லாருமே அதானுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் சொல்லி முடித்ததும் தர்காவுடைய கேட் ஓப்பன் ஆகி கரீப் நவாஸ் காஜா மொய்னுதீன் சிஸ்தி அவர்களுடைய அந்த ரவுலா ஷெரீஃபை மக்கள் ஜியாரத் பண்ணுறதுக்காக எவ்ரிடே மார்னிங் தர்காவுடைய நிர்வாகத்தால் திறக்கப்படும். ஸோ கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய தர்கா நிர்வாகிகள் அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ஒரு தட்டில் ஃப்ளவர்ஸ், சில பொருட்கள் எல்லாமே ஜியாரத்துக்காக கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் அஜ்மீர் தர்காவினுடைய உள்பகுதி. மக்கள் எல்லோரும் ஜியாரத் அங்கே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய ஷாஜஹான் மஸ்ஜிதில் காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு மக்கள்
அங்கே நின்று அந்த தர்கா முன்னாடி வந்து துவா கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. ஸோ சுபூ தொழுகை முடிச்சதுமே வந்து மக்கள் அங்கே இருந்துட்டு அந்த தர்காவினுடைய மினாரத்தை பார்த்து துவா கேட்குறதுக்காக ரெடி ஆகிறாங்க. அந்த காட்சிகளை இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இந்த அஜ்மீர் தர்கா அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து, அதாவது இந்தியாவினுடைய வெஸ்டர்ன் பகுதியான ஆரவல்லி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரடுமுரடான மலைகளுக்கு கீழ்ப்பகுதியில் இந்த தர்கா அமைஞ்சிருக்குது. ஸோ நம்ம காலையில் இந்த தர்காவை வந்து நம்ம இந்த பள்ளிவாசலுக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்போ, இந்த தர்காவுக்கு இடது பக்கம் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆரவல்லி மவுண்ட்ஸ், அந்த ரேஞ்சஸ் வந்து சிறு சிறு விளக்குகள்லேருந்து எப்படி வந்து தர்கா வந்து தாழ்வான கீழ்ப்பகுதியில் இருக்குதுங்கிறத ரொம்ப அழகாகவே நம்ம அந்த பள்ளிவாசல்லேருந்து பார்க்க முடியும். இப்போ மக்கள் எல்லாருமே வந்து துவாக்காக நின்றுட்டுருக்காங்க. ஸோ இரு திசைகள்லேயும் மக்கள் நின்று கையேந்தி அந்த மினாரத்துக்கு முன்னாடி துவா கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுதான் வந்து அந்த ஆரவல்லி மலையினுடைய கீழ்ப்பகுதி தர்கா அமைஞ்சிருக்குது. அதுலேருந்து மேலே வந்து இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அந்த மலை தொடரை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இங்கே ஒருவர் வந்து காலையில் அந்த துவாவை வந்து வழி நடத்தி அந்த மக்களுக்காக பிரார்த்தனையில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. हाजत दिलो जिगर के लिए एक नज़र काफ़ी है ख्वाजा उम्र भर के लिए रहम के लिए करम के लिए गरीब नवाज आपकी नज़र है खुदा की नज़र गरीब नवाज आपकी नज़र है अली की नज़र गरीब नवाज आपकी नज़र है हसन की नज़र गरीब नवाज आपकी नज़र है. மக்கள் எல்லோருமே கைகளை உயர்த்தியவர்களாக இறைவனிடத்தில் துவா கேட்டுக்கிட்டு அந்த தர்காவினுடைய அந்த மினாரத்தை மக்கள் பார்த்த அந்த காலை வேளையில் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ளஷர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டில் மக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்குறோம். ஸோ தர்காவினுடைய பின்பக்க வாசலில் இருக்கக்கூடிய பிவி ஃபாத்திமா அவர்களுடைய தர்கா ஷரீஃப் இது. மக்கள் அங்கேயும் ஜியாரத்துக்காக நிற்கிறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது பாபா ஃபரீத் அவர்களுடைய தர்கா ஷரீஃப். அங்கேயும் வந்து காலையில் மக்கள் ஜியாரத்துக்காக அதிகமாக குழுமி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹஸ்ரத் பாபா ஃபரீத் அவர்களுடைய தர்கா ஷரீஃப். நம்ம இந்த ஜியாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா அந்த லங்கர்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டி கிச்சன், காலையில் மக்களுக்கு இலவசமாக வழங்கக்கூடிய அந்த பிரசாதம் தயாரிக்கக்கூடிய அந்த பெரிய பாத்திரம், இது முகலாய சக்கரவர்த்தி அக்பர் அவர்களால் இந்த தர்காவுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பெரிய பாத்திரத்தில் கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு மேலாக அந்த உணவு பரிமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போ அந்த லங்கர் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது அந்த ஆரவல்லி மலைத்தொடர்கள். பாருங்கள், அந்த ஆரவல்லி மலைத்தொடருக்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய அஜ்மீர் ஷரீஃப். அந்த காலை நேரத்தில் மக்கள் வெள்ளத்தால் இது ஒரு 6 மணி, ஒரு 6:05 அந்த மாதிரியான நேரங்களில் மக்கள் அந்த தர்காவினுடைய மெயின் நுழைவு வாயிலுக்கு மக்கள் உள்ளே செல்றதையும், தர்கா ஷரீஃபில் ஆல்ரெடி ஜியாரத் முடித்தவங்க வெளியில் வரதையும் அந்த லங்கர் செய்யக்கூடிய இடத்துல இருந்து பார்க்குறப்போ ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து தர்காவினுடைய பின்பக்க நுழைவு வாயில். ஸோ காலையில் ஜியாரத்துக்கு உள்ளே போனவங்க வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் புதிதாக ஜியாரத் செய்யக்கூடியவர்கள் காலையில் ஒரு 6:30-7 மணிக்காக பாருங்கள் ஜியாரத்துக்காக மக்கள் க்யூவில் நிற்கக்கூடிய காட்சிகள். தலையில் அவங்க வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ், ஷால் இது எல்லாத்தையும் சுமந்துட்டு தர்கா உள்ளே போகிறதுக்காக மக்கள் க்யூவில் நிற்கிறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு
இன்னொரு சைடு வந்து கவ்வலி மஜ்லிஸ். கவ்வலி அப்படின்னு சொல்லக்கூடிய சூஃபிசத்தினுடைய முக்கியமான பாடல்கள் வந்து இங்கே ஒரு சிறு இசை குழுவினர்களால் வந்து பாடப்படுது. அது ஒரு சூஃபி ஞானி ஒருவர் வந்து அந்த கவ்வலி பாடல்களை வழி நடத்திட்டு இருக்காரு. அந்த பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய மக்கள் அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய காசுகளை அவர் தூக்கி வீசக்கூடிய ஒரு நிகழ்வினை நம்ம பார்க்குறோம். இதுதான் கவ்வலி மஸ்ஜித். ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு இஸ்லாமிய முறையில் செய்யக்கூடிய ஒரு வயா லவ் அண்ட் கம்பேஷன் வி கேன் ரீச் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் ஒரு கவ்வலி மஸ்ஜித். ஸோ இதன் மூலமாக வந்து கடவுளை வந்து ஒரு லேமன் கூட நெருங்க முடியும். இசையால், பாடல்களால், அன்பால் கடவுளை அடையிறதுக்கூடிய ஒரு வழி தான் வந்து இந்த சூஃபிசத்தினுடைய இந்த கவ்வலின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் முறை. ஸோ அந்த கவ்வலி மஸ்ஜித் நடக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே அந்த தர்கா ஷெரீஃப்க்கு போகக்கூடிய ஒரு பின் வாயில் வழியாக மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு 2 சூஃபி ஞானிகள் வந்து அந்த கவ்வலி மஸ்ஜிதை வழி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பாடல்கள் பாட பாட அந்த சூஃபி ஞானிகளுடைய கையில் மக்கள் வந்து கொடுக்கக்கூடிய காசுகளை அவர் வந்து அப்படியே தூக்கி வீசி அந்த கவ்வலி மஸ்ஜிதை வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது. ஸோ வரக்கூடிய பக்தர்கள் அந்த சூஃபி ஞானியிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று அவர்களுடைய கைகளை முத்தமிட்டு அந்த கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை அந்த கவ்வலி பாடல்கள் பாடக்கூடியவர்கள் வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த மஜ்லிஸை வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவில் எத்தனையோ தர்காக்கள் இருந்தாலும் அஜ்மீர் ஷெரீஃபில் நடக்கக்கூடிய இந்த கவ்வலி மஸ்ஜித் வந்து இதற்கு இணை இது மட்டும்தான். 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சூஃபித்துவ தத்துவங்களை பாடல்கள் வழியாக இந்த குழுவினர் வந்து மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய மக்கள் காலை வேளையில் இந்த கவ்வலி மஸ்ஜிதில் உட்கார்ந்து அந்த இசையில் லயித்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது. ஸோ அங்கே விழக்கூடிய காசுகளை அந்த பாடல் குழுவினரில் ஒரு சிலர் வந்து அதை எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காட்சி தான் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது. ஸோ இந்த மஜ்லிஸை வழி நடத்துறதுக்கு அங்கே ஏராளமான இசைக்குழுவினர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து அந்த கவ்வலி மஸ்ஜிதை வந்து வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாடக்கூடிய குழுவினர் பாடி இவங்க முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்புறம் இன்னொரு இசைக்குழுவினர் வந்து இந்த கவ்வலி மஸ்ஜித் வந்து அங்கே நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்பவுமே வந்து மக்கள் இங்கே கூட்டமாகவே அமர்ந்திருக்கிறாங்க. அந்த பாடல் லயத்தில் ஒரு சூஃபிசத்தில் ஊறி திளைத்த ஒரு மனிதர் அந்த பாடல்களுக்கு அவருடைய கைகளால் தாளங்கள் போட்டு அந்த பாடலுக்குள்ளேயே ஒரு மூலிகை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த காட்சி ரொம்ப ரம்மியமாக இருந்தது. காலை நேரத்தில் பாருங்கள், இதுதான் வந்து சூஃபித்துவத்தில் ஊறி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய உடல் அலங்காரங்கள் அந்த புறத்தோற்றத்தை வந்து பெருசாக பெரிதுபடுத்தாமல் அந்த உள்ள தோற்றம் பாருங்கள். அந்த சூஃபி மனிதருடைய அந்த பாடலுக்கு ஏற்ப அவர் கைகளை அசைத்து வந்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து
அந்த கவ்வலி மஸ்ஜிதினுடைய விஷயங்களை பூர்த்தி செய்கிற விதமாக இருந்தது. இந்த மஜ்லிஸினுடைய நிறைவாக நம்ம பின்பக்க வழியாக அஜ்மீர் ஷரீஃபில் நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த தர்காவினுடைய பின் நுழைவு வாயில் இது. முன்னாடி ஜியாரத் செய்யக்கூடிய மக்கள் அந்த மலர்களை, போர்வையை கரீப் நவாஸ் அவர்களுக்கு சமர்ப்பித்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த மலர்கள் எல்லாமே அந்த தர்காக்குள்ளே எடுத்து போடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஜியாரத் முடித்தவங்க ஜியாரத்தை முடிச்சுட்டு வெளியில் ஒழு செஞ்சு சுன்ன தொழுறவங்க சுன்ன தொழுறாங்க. தொழுகைக்காக வரவங்க போய் தொழுகைக்காக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு லங்கர் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா இது. ஸோ மக்கள் அந்த பிரசாதத்தை பெற்று தர்காவிலிருந்து வெளியே போகக்கூடிய காட்சிகள் இது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் மக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை பொருட்களில் இருந்தும் அந்த காணிக்கையில் பெறக்கூடிய காணிக்கையிலிருந்தும் பெறக்கூடிய அந்த லங்கரை மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. இது வெளியில் இருக்கக்கூடிய மொரதாபாத் பிரியாணி, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகைக்காக மக்கள் குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஸோ அஜ்மீர் தர்காவுக்கு உள்ளேயும் வெளியிலையும் மக்கள் திரளான மக்கள் தொழுகைக்காக குழுமி இருக்கிறாங்க. தர்காவுடைய வெளியில் ஜுமாவுடைய மக்களுடைய